சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெபங்களை கேட்குற தெய்வம் அவர். ஜெபங்களை கேட்குற தெய்வம் இயேசு கிறிஸ்து. நம் வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு முக்கில் இருந்து நம் முழங்கால் படியிட்டு வானத்தை நோக்கி பார்த்து உண்மையாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆனால் வேதத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வானங்களுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிறாராம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று அவ்வளோ பெரிய தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க நமக்கு ஒரு காரியம் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம ஏழைகளாக இருப்பதனால, நம்ம எளியவர்களாக இருப்பதனால நம்ம ஈஸியாக அவங்க உதாசீனப்படுத்திட்டு நம்மளை அப்படி மறந்தவர்கள் போல நம்மளை கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. எளியவராகிய நம்ம மேலே, ஏழைகளாகிய நம்ம மேலே நாம் பண்ணுகிற ஜெபத்தை நோக்கி கவனிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 69:33 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியாராம். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உலகத்திலே நாம் ஏழைகளாக இருப்பதனாலே நம்முடைய நியாயங்கள் ஒருவேளை புரட்டப்பட்டிருக்கலாம், நம்முடைய நீதிகள் ஒருவேளை நமக்கு நீதி கிடைக்காமல் போயிருக்கலாம், நம்முடைய நீதிகள் ஒருவேளை மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நீதிகளுக்கு மேலே, நீதி நியாயத்திற்கு மேலே நீதிபதியாக வீற்றிருக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் நம்முடைய நீதியை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் துன்பப்படுகிறதையும் நாம் வியாகுலப்படுகிறதையும் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் ஏழைகளின் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் ஒருத்தர் தான் உண்டு. அவர் இயேசு மாத்திரமே. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் உலகத்திற்கு நம்ம ஒரு காரியத்திற்காண்டி ஒரு அரசாங்க அலுவலகங்களுக்கோ இல்லை ஒரு வங்கிக்கோ செல்லும் பொழுது நாம் ஏழைகளாக இருப்பதினாலே, நாம் எளியவர்களாக இருப்பதினாலே நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோம். நம்முடைய ஆடையை பார்த்து மதிப்பிடுவார்கள், நம்முடைய உருவத்தை பார்த்து, நம்முடைய தோற்றத்தை பார்த்து நம்மளை கணக்கு பண்ணி விடுவார்கள். அது உலகம். ஆனால் வேதம் அப்படி இல்லை. இயேசு அப்படி அல்ல. இயேசு உள்ளத்தை அறிகிற தெய்வம். நாம் வியாகுலப்பட்டு, என் தேவனே, எனக்கு இந்த காரியம் செய்வதற்கு யாருமே இல்லையே, எனக்கு இந்த விஷயத்தில், எனக்கு இதில் ஒரு வெற்றி தருவதற்கு, எனக்கு இதை முடித்து தருவதற்கு யாரும் இல்லை என்று ஏழைகளாகிய நாம் நம் வீட்டின் ஓரத்தில் ஒரு மூலையிலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் அவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாரான். அவர் தான் சொல்லுகிறார், எளியவர்களின் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், எனக்கு ரெக்கமெண்டேஷன் யாருமே இல்லையே, ஒரு சர்டிஃபிகேட்டு மாற்றுறதுக்கு நம்மளுடைய சர்டிஃபிகேஷனு, நம்மளுடைய நகல்கள் இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஏதோ மாற்றி அமைத்திற்கு நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அந்த காரியத்தை நம்ம பேர்க்கும் போது ஒரு வசதியானவர்கள், ஒரு செல்வாக்கு உடையவர்கள், ஒரு பின்பலம் உடையவர்கள் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக அந்த காரியம் முடிஞ்சிருது. ஆனால் நமக்கு முடிய மாட்டேங்க என்று வருத்தத்தோடு அழுகையோடு அதுக்காண்டி போராடி கொண்டு இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எளியவர்களின் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். இந்த உலகம் நமக்கு ரெக்கமெண்டேஷன் தராமல் போகலாம், இந்த உலகம் நமக்கு பின்புலமாக இல்லாமல் போகலாம், ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் கொண்ட தெய்வம் நமக்கு பின்புலமாக இருக்கிறார். அவர் போதும் நமக்கு ரெக்கமெண்டேஷன் செய்வதற்கு. அவர் போதும் நமக்கு. அவர் ரெக்கமெண்டேஷன் செய்தால், அவர் வாசல்களை திறந்தால் அது ஒருவனும் பூட்ட இயலவே இயலாது. யாராலே முடியாது, எந்த அதிகாரியாலே முடியாது, எந்த அரசாங்கத்தாலே முடியாது. என் தேவன் வாசலை திறந்தால் யாரும் பூட்ட முடியாத வாசலை திறக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதான் வேதம் சொல்லுகிறது, எளியவர்களின் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்று.
இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறாரா? நாம் விடும் பெருமூச்சுகளை காண்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. சில நேரத்தில் ரொம்ப பாரமாக இருக்கும் பொழுது, ரொம்ப கவலையோடு இருக்கும் பொழுது நமக்கு ஜெபமே வராது, நமக்கு பெருமூச்சு மாத்திரம்தான் வரும். அந்த மூச்சுலேயும் ஒரு ஜெபம் இருக்குது, அந்த பெருமூச்சுலேயும் சில வார்த்தைகள் அடங்கி இருக்குது. அந்த வார்த்தைகளையும் கேட்டு பதில் தருகிற தெய்வம் ஒருவர் உண்டுனா அவர் இயேசு மாத்திரம்தான். நம் பெருமூச்சுகளை காண்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. நம் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த பெருமூச்சில் நம் பாரத்தோடு தொண்டையெல்லாம் அடைத்து விடும், நம்ம வார்த்தையே வராது, மூச்சு மட்டும்தான் ஒரு கண்ணீராக அப்படி நிறைந்து இருக்கும். அந்த நேரத்துலையும் நம்முடைய ஜெபத்தை உற்று கேட்டு அதுக்கு பதில் தருகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் நேசிக்கிற தெய்வம். அவர் மாத்திரம்தான் அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒருவேளை ஏழைகள்கிட்ட ஏதாவது வஞ்சித்து இருந்தீங்க அப்படின்னா, ஏழைகள்கிட்ட ஏதாச்சும் அவங்களுக்கு நியாயம் இல்லாமல் ஏதாச்சும் காரியங்களை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, சகையும் மாதிரி உங்களால் நாளத்தனையாக கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கினதை, நீங்கள் அபகரித்ததை, நீங்கள் அநியாயமாக பெற்றுக்கொண்டதை தயவு செய்து திரும்ப கொடுத்துருங்க. தயவு செய்து திரும்ப கொடுத்து விடுங்க. ஏன்னா இந்த நீதிக்கெல்லாம், இந்த நியாயத்துக்கெல்லாம் மேலான ஒரு ராஜா திரும்ப வருகிறார். ஏழைகளின் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருவர் வருகிறார். எளியவர்களுக்கு நியாயம் செய்கிற தெய்வம் ஒருவர் மீண்டும் வருகிறார். தன் சர்வ சேனையோடு சர்வ வல்லமையோடு அதிகாரமுடைய தெய்வன் திரும்பவும் இதே வான மண்டலங்களிலிருந்து அனைவர் கண்களும் காணத்தக்கதாக இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அது என்னுடனே கூட வருகிறது என்பதாக. ஏழைகளுக்கு நீங்கள் செய்த அநியாயங்கள், ஏழை மக்களுக்கு நீங்கள் செய்த அநீதிகள், நியாயக்கேடுகள், நியாய புரட்டுகளை நியாயம் தீர்ப்பதற்கு நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வருகிறார். அனைத்து ஜனங்களும், அனைத்து மனிதர்களும், அனைத்து ராஜாக்களும், அனைத்து அதிபதிகளும் இயேசுக்கு முன்பாக நின்று அவர்கள் நீதியை பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர்கள் அநீதி செய்தார்கள் என்றால் அழுகையும் பற்கடிப்புமான நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நீதி செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் நித்திய பரலோகத்திலே என் தேவனுடன் களி கூறுவார்கள் என்று என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதி செய்கிற நீதி அரசர் அவர் மீண்டும் வருகிறார். என் தேவனாய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஒருவேளை அநியாயமாக வாங்கியிருந்தீர்கள் என்றால் அது திரும்ப கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் இயேசு வந்து நீதி செய்யும் பொழுது அவர் இப்போது நமக்காண்டி வழக்காடி கொண்டிருக்கிறார். பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில், அந்த நியாயாசனத்தில் என் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது நீதி உள்ள நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி உள்ள நியாயாதிபதி அவர் தராசு பிடித்தார் என்றால் அது எந்த பக்கமும் சாயாது, அந்த பக்கமும் சாயாது. நேர்த்தியாக நியாயம் செய்கிற, நிதானமாக உண்மையாய் நியாயம் செய்கிற ஒரே தேவன் அவர் இயேசு கிறிஸ்து. ஏழைகளுக்கு நியாயம் செய்கிற தெய்வம் அவர் மீண்டும் வருகிறார். வந்து அவர் நியாயம் செய்வார். அவர் நியாயம் விசாரிக்கும் பொழுது உங்களுடைய சிபாரிசுகள், உங்களுடைய பின்புலங்கள், உங்களுடைய வாஸ்தாக்கள், உங்களுடைய பணபுலங்கள், உங்களுடைய அதிகாரங்கள், உங்களுடைய செல்வாக்குகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும். எல்லாம் மண்ணுக்கு ஒப்பாகிவிடும். வானமும் அழிந்து போகும், பூமியும் அதன் உள்ள யாவும் மாறி போய்விடும். ஆனால் தேவனுடைய சிங்காசனம், என் தேவனுடைய வார்த்தைகள் அது ஒருபோதும் மாறாது என்ற வேதம் சொல்லுகிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வீற்றிருக்கும் பொழுது அந்த நியாயாதிபதி
நமக்கு நியாயம் செய்கிற அந்த நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி கொண்டே வருகிறது. என் இயேசு மீண்டும் வருகிறார், வந்து நியாயம் செய்வார். ஏழைகளின் ஜபத்தை, அவர்களுக்கு நடந்த அநீதியை என் தேவன் நியாயம் விசாரிக்கும் காலம் வந்தது. அவர் வந்து நீதி செய்யும் பொழுது யாரும் அவருக்கு முன்பதாக நான் இதை செய்யவில்லை என்று ஒப்புக்கொள்ளவே முடியாது. அவர் செய்தால் அது நீதி மாத்திரம்தான் செய்வார். அவர் இப்போது நீதி செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்போது விளங்கும் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று. அப்போது விளங்கும் அவர் மாத்திரம்தான் நீதி உள்ளவர் என்று. என் இயேசு சீக்கிரம் வருகிறார். ஏழைகளாகிய நம்மை, நம்முடைய ஜபத்தை கேட்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் மீண்டும் வருகிறார், வந்து நமக்காக நியாயம் செய்வார். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. என்னோட நீதி புரட்டப்படுது, எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் எல்லாம் மறுக்கப்படுது என்று எளியவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள் தன்னுடைய இதயத்தில் சொல்லி கொண்டிருக்கிற ஜபத்தை இயேசு கேட்டார். கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். நீதி உள்ள இயேசு அவர் மீண்டும் வருகிறார்.